உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, அவளை பாத்தியா எப்படி அவனோட ஒட்டி உறவாடிட்டு வரான்னு? சரியான சூனியக்காரி. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. இவங்க 2 பேரையும் இதுக்கு மேல பிரிக்க முடியாம போயிடுமோ? மோகன், ராதா நல்லா இருக்கால? ஆமா, நல்லதா இருக்கா. மோகன், ராதாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கற சைக்காட்ரிஸ்ட் என்கிட்ட பேசினாரு. இத பாரு மோகன், இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா வீட்ல நடந்த சம்பவங்களுக்கு அப்புறம் இதுதான் சரின்னு படுது. நாம ராதாவை மனநல மருத்துவமனைக்கு அனுப்பிதான் ஆகணும். ராதா கூட எனக்கு பெரிய நட்புறவெல்லாம் எதுவும் இல்லை, இருந்தாலும் ஆனா அவளுக்கு இப்ப நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவம் ராதா. ராதாவுக்கு எதுவும் ஆகல. இல்ல, ராதா எங்கேயும் போக மாட்டா. எதுக்கு போகணும்? மோகன், நீ ராதாவை உயிருக்குயிரா காதலிக்கிற, அது எனக்கு நல்லா புரியுது. ஆனா உணர்ச்சிகள்ல மூழ்கி நாம வாழ்க்கையில எந்த தப்பான முடிவையும் எடுத்துடக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, ராதாவுக்கு உடனே இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுத்தாகணும். அம்மா, ராதா என் மனைவி. நான் இந்த குடும்பத்தோட தலைவி மோகன். கொஞ்சம் உன்னை சுத்தி பாரு. இது மொத்தமும் நம்ம குடும்பம். இவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம நல்லபடியா பாத்துக்கணும். ராதா ஏற்கனவே பல முறை துளசிய கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்கா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தல? நீ ஒரு விஷயத்த மறந்துட்டு பேசுற. இந்த வீட்ல குஷிங்கிற ஒரு சின்ன குழந்தையும் இருக்கா. கீர்த்தி பிரெக்னண்டா இருக்கா. ராதாவால இவங்க யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்பட்ட கூடாது மோகன். சொல்றது நல்லா புரிஞ்சுதா மாப்ள? கீர்த்தி பிரெக்னண்டா இருக்கா, யோசிச்சு பாருங்க. நீங்க தான் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அஜித், மோகன், ராதாவை 24 ஹவர்ஸும் ஒரு டாக்டர் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் நல்லது. ராதாவுக்கு இப்ப நான் தான் தேவை. நான் தான் வேணும், வேற யாரும் தேவையில்லை. நான் கூட இருந்து பாத்துக்கிற ராதாவை. நான் சத்தியம் பண்றேன், இனி ராதாவால யாருக்கும் இங்க எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன். மோகன், நீயே புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. முதல்ல நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்களேன் ப்ளீஸ். நான் என்னவோ இந்த ராதாவை பைத்தியக்காரின்னு நிரூபிச்சுட்டு மொத்தமா ராதாவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம்னு நினைச்சேன். ஆனா இல்லையே, எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. சொல்ல போனா மோகன் ராதா மேல இன்னும் அக்கறை காட்ட ஆரம்பிச்சுட்டான். அவ மேல ரொம்ப சிம்பத்தி காட்டுறான். எனக்கு பயமா இருக்கு. ஒருவேளை
ஒருவேளை இந்த பிரச்சனையில மோகன் ராதாவை இன்னும் அதிகமா நெருங்கிட போறான். தாமினி, அந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னா நம்ம 3 பேரும் பொட்டி படுக்கையோட வெளியில போக வேண்டியதுதான். இல்லனா ஜெயிலுக்கு போயிடுவோம். அங்க போய் மாவாட்டணும், கல்லு உடைக்கணும், களி வேற திங்கணுமே. இந்த வயசான ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. உங்க முகத்துல இந்த பயத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாரும் சேர்ந்து இங்க பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது கூடிய சீக்கிரத்திலேயே உண்மையாக போகுது. ஏன்னா என்னோட புள்ள என்ன மாதிரி கிடையாது. உடம்பு சரியில்லாத மனைவிய முன்ன பின்ன தெரியாத நர்ஸ் கிட்ட விட்டுட்டு போறதுக்கு. ராதா மேல அவன் உயிரையே வச்சிருக்கான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் ராதாவுக்கு தான் துணையா நிப்பான். அதுக்கப்புறம் நீங்க 3 பேரும் உங்களை பத்தின உண்மை மோகன் முன்னாடி வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவனே உங்க 3 பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுக்க ஜெயில உட்காந்து களிய திங்க வேண்டியதான். ஐயோ காது, உன் புருஷன் இருக்கானே, எரியிற நெருப்புல எண்ணெய ஊத்தல, மொத்த ட்ரம்மையும் கவுத்து விட்டுருக்கான். ஏமா, உன் புள்ள மோகன் பத்தலையா ராதாவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு? இப்போ அவன் அப்பனும் சேர்ந்து போயில சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். இங்க பாரு காது, நாம கூடிய சீக்கிரத்துல இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணும். இந்த விஸ்வநாதனும் நம்ம வாழ்க்கையை விட்டு போய் ஆகணும். அதுக்கப்புறத்துல இருந்து மோகன் ராதாவுக்கு சப்போர்ட் பண்ணவே கூடாது. இல்லனா நம்ம போட்ட எல்லா பிளானும் நாசமா தான் போயிட போகுது. உங்க 2 பேருக்கும் இப்படி கத்தி கத்தியே ஹார்ட் அட்டாக் வரப்போகுது. கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். அமைதியா இருங்க. முடியலையே. நீங்க 2 பேரும் ஏன் இவ்ளோ சீக்கிரம் தோல்வியை ஒத்துக்கிறீங்க? இத பாருங்க, எனக்கு என்னோட பிளான்ல முழு நம்பிக்கை இருக்கு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.